நான் வந்து செப்டம்பருக்கு அப்புறம் நான் அப்படி மாறலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா போய் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஃபேமிலி ஊரில் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகலான்னு இருக்கேன். சவுதியோ, துபாயோ, ஓமானோ. ஸோ இந்த சத்தியமாக இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் பிரச்சனை. ஸோ பிரேக்கு பேடு தேஞ்சி இந்த ரிம்மு பார்த்திங்கன்னா இதாக ஆகிட்டு தேஞ்சிருச்சு அப்படின்ட்டான். ஸோ அதான் இப்போ சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. சரியாக ஒரு மாதம் ஆச்சு நான் மோட்டோ வ்ளாக் பண்ணி வீடியோஸ் எடுத்து இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி ஒரு மாதம் ஆச்சு சரியாக வீடியோ போட்டிருக்கு. எதனால் அப்படின்னா, நம்ம கேமரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தது. ஏன்னா பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நிற்க மாட்டேன்ட்டு. ஸோ ஓவர் ஹீட்டால் வந்து பார்த்திங்கன்னா 360 ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். அது நான் நினச்சேன் முடிஞ்சாது, இனி அவ்வளோதான், இனி எல்லாமே புதுசாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சி அதை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டேன். புது பேட்டரி ஒன்று வாங்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கினேன். இந்த பேட்டரி இப்போ இங்கே கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. ஏன்னா இது 2019 மாடல். அப்போ வந்து இப்போ 2026 ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ 7 வருஷம் ஆயிடுச்சு. ஆறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அதனால இதுக்கு பேட்டரி கிடைக்கல. உடனே நான் அலி எக்ஸ்பிரஸில் பண்ணி சைனாவிலேருந்து பார்த்தீங்கன்னா இதை இம்போர்ட் பண்ணியிருந்தேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா வர டிலே ஆயிடுச்சு. ஒரு மாதம் ஆயிடுச்சு கரெக்டாக. இன்றைக்கி போட்டேன், காலையிலே போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்து சூப்பராக இருந்துச்சு. கிளாரிட்டி அதே மாதிரி பக்காவாக இருந்துச்சு. பேட்டரி பேக்கப்பும் நல்லா இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இது வீடியோ எடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாப் வேகன்சி பற்றி இன்றைக்கி ஒரு சின்ன இது இருக்குது. ஒரு சின்ன ஜாப் வேகன்சி இருக்குது. ஹவுஸ் டிரைவரு ப்ளஸ் ஓன் விசா. நீங்கள் ஓன் விசாவில் இங்கே வரீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டால் அதுக்கு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. அதை பற்றி இதில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்ன சொல்லன்னு தெரியல, ஒரு மாதம் சரியாக வீடியோவே போடலை. நிறைய குழப்பங்களோட இருந்தேன். ஏன்னா வீடியோஸ் போடல, ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, காணாமல் போயிட்டானோ அப்படின்னு நினச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு பயத்துலேயே இருந்தேன். பட் நமக்கு வர நிறைய கமெண்ட்ஸ் அப்படியே வந்துட்டே தான் இருந்துச்சு. ஒரு மாதம் வீடியோ போடலனாலுமே எனக்கு வர்ற கமெண்ட்ஸும் சரி, மெசேஜும் சரி, அது குறையவே இல்லை. பிரதர், நான் வந்து இப்படி ரொம்ப கஷ்டப்படுறேன். ஃபேமிலி ஊரில் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகலான்னு இருக்கேன். சவுதியோ, துபாயோ, ஓமானோ. ஸோ இந்த மாதிரி வேலைக்கு போகலான்னு இருக்கேன் பிரதர் அப்படின்னு நிறைய மெசேஜ் வரதான் செஞ்சு. ஸோ ரீசனாக இந்த டெலிவரி ஜாப்பை பற்றி வந்துட்டு தான் இருந்து, பிரதர் சொல்லுங்கள் ஏதாவது அப்படின்னு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெலிவரி ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். ஏன்னா இங்கே வந்து அது நிறைய பிரச்சனைகள் ஆகுது. ஸோ அது நம்ம பசங்களை நான் ஏமாத்துன மாதிரி ஆயிடுது. அதனால நான் இப்போ டெலிவரி ஜாப்புக்கு எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து நம்ம நிறைய அட்வைஸ் தான் கொடுக்குறோம். ஸோ இந்த அட்வைஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கேற்றாலும் உங்களுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வாங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:53 ஆகுது. ஸோ செப்டம்பர் வரைக்கும் தெரியும், சவுதி அரேபியாவில் வந்து லேபர்ஸ் வந்து 3 to 12 to 3 வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ 3 o'clock அப்புறம் தான் லாகின் பண்ணேன். 2 ஆர்டர் ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக நெட்வொர்க் இஷ்யூவால். அப்புறம் ஐடி சஸ்பெண்ட் கொடுத்துட்டான். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் ஒன்று அடிச்சிருந்தான். அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் 9 கிலோமீட்டர். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரூம்லேருந்து கிளம்பி போனேன். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு செஞ்சு விட்ருக்கேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோஸ் போட ஆரம்பித்தோம். இன்றைக்கி தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். பேட்டரி வந்துச்சு, கேமரா லென்ஸ் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. சரி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 இன்ட்ரோ எடுத்திருப்பேன். ஒரு 2 விஷயத்தை பற்றி பேசினேன். அதுக்கப்புறம் பிரேக் பிடிச்சா பிரேக் அப்படியே நின்றுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தா வண்டியோட அந்த பிரேக்கு ஃபுல்லாக இதாக ஆயிடுச்சு. ஸோ அதை மாற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா லைட் ஏரியல பின்னாடி, அதையும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ முடிச்சுட்டு மோட்டோ வ்ளாகில் பார்க்கலாம் வாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டயரை அந்த பிரேக்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. புது பிரேக் ஃபிக்ஸ் பண்ணி பிரேக் பிடிச்சா சம்முன்னு நிற்கி, ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகேங்க, வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான். ஸோ 2 விஷயம் தான். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி ஜாப்பை பற்றி கேட்டாங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓன் விசாவில் வர்றது. ஸோ ஓன் விசாவில் வந்துட்டு எந்த ஜாபுக்குனாலும் மாறலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான இது வந்து நான் வந்து செப்டம்பருக்கு அப்புறம் நான் அப்படி மாறலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஃபீல்ஸ் இருப்பாங்க. ஸோ கஃபீல் கம்பெனி நிறையா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் விசா எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5000 ரியால் வாங்குறாங்க. நான் இங்கே உள்ள காசு சொல்கிறேன் மக்களே. ஸோ நீங்கள் அதை நம்ம ஒரு காசுக்காக மாற்றிங்க. இல்லைன்னு நான் சொல்கிறேன், நம்ம ஒரு காசுக்கு கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக சொல்லுவேன். சரிங்களா? இப்போது சில கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ கொடுப்பாங்க. 16 மாதம் இக்காமா, மெடிக்கலு, இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு நம்ம ஒரு கஃபீல் மூலமாக நம்மளுக்கு கஃபீலை வச்சு நம்மளுக்கு பிடிச்சி வந்துடுவாங்க. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு வேறு ஏதாவது கம்பெனியில் வேலை தேடிட்டு அவங்க கம்பெனியில் நம்ம மாறிக்கிடலாம்.
ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை உங்ககிட்ட வந்து சவுதி பைக் லைசன்ஸ் இருக்குது, கார் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நான் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். ஏன்னா என்கிட்ட பைக் லைசன்ஸ் இருக்குது, கார் லைசன்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பருக்கு அப்புறம் ஸோ இங்கே வந்து ஒரு கஃபீலை பிடிச்சி அந்த கஃபீல் மூலமாக நம்மளுக்கு விசாவை அனுப்பிவிட்டு, நம்மளுக்கு இப்போ விசா அனுப்பிட்டாங்க அப்படின்னா சும்மா அனுப்ப மாட்டாங்க. ஸோ அந்த கஃபீலுக்கு வந்து நம்ம காசு கொடுக்குறோம். ஸோ அவன் வந்து ஒரு 5000 ரியால் கேட்பான், 6500 ரியால் கேட்பான். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு தான் இருக்கும். சில கம்பெனிக்காரங்க 12 மாதத்துக்கு ஒரு 4000 ரியால்லேருந்து 5000 ரியால் வாங்குவாங்க. ஸோ நான் சொல்கிற நான் வர கஃபீல் வந்து பார்த்திங்கன்னா 7000 ரியால் கேட்டிருக்காங்க, 7000 ரியால் கேட்டிருக்காங்க. ஸோ 16 மாதம் இக்காமா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கலி இன்சூரன்ஸ் எல்லாமே கம்பெனி அந்த கஃபீல் பார்த்து விடுவாங்க. ஸோ அந்த 16 மாதத்துக்குள்ளே நம்ம இங்கே சுற்றலாம். இல்லை நம்மளால் வேலைக்கும் வேறு ஏதாவது கம்பெனி கிடச்சின்னா அந்த கம்பெனிக்கு நம்ம கஃபாலாவும் மாறிக்கலாம். அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் இருக்காங்க. நானுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரணும்னு வச்சுருக்கேன். கம்மிங் செப்டம்பருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். என்னென்னா ஒரு கஃபீலை பிடிச்சி அவர் நம்மளுக்கு விசா அனுப்புவார். நம்ம மெடிக்கல் விஎஃப்எஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு என்கிட்ட ஆல்ரெடி கார் பைக் லைசன்ஸ் இருக்கனால ஸோ நீங்கள் வந்து கார் டெலிவரி பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனி இருக்குது. காரில் ஃபுட் டெலிவரி பண்ணுற கம்பெனி இருக்குது. ஸோ நிறைய வேலை இருக்குன்னு வைங்களேன். சூப்பர் மார்க்கெட்டு, மாலு, இந்த மாதிரி இடத்துல நிறைய வேலை இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்துட்டு அந்த கம்பெனியை நம்ம அப்ரோச் பண்ணி கம்பெனி ஓகே மாறிடலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இந்த கஃபீல்லேருந்து அந்த கஃபீலுக்கு மாறிக்கலாம். ஸோ ஒரு 16 மாதம் நம்ம இங்கே சுற்றிக்கலாம் அப்படி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நிறைய பேர் இப்போ ஓன் விசாவில் வராங்க. சில பேர் வந்து டிரைவர் விசாவில் வராங்க, ஹவுஸ் டிரைவர் விசாவில் வராங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. சில கம்பெனிக்காரர் விட மாட்டான், வேறு வேலைக்கு விட மாட்டான். ஹவுஸ் டிரைவர் வேலைக்கு தான் அனுப்புவேம்மா, வேறு வேலைக்கு அனுப்ப மாட்டான். இப்போ வேறு வேலையில் இருந்தால் தான் நல்ல சம்பளம் எடுங்க. ஹவுஸ் டிரைவர் வேலைக்கெலாம் அதிகபட்சம் 2500 கொடுப்பாங்க. ஆனால் வேறு வேலையில் 3000 3500 ரியாலுக்குள்ள மேலெலாம் போகும். ஸோ அதனால தான் நான் இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் இப்படி தான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ யாருக்காவது இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னா நமக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து பயங்கர வெறுப்பு. ஏன்னா காலையில் இன்றைக்கி தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு கேமரா ஆன் பண்ணி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் தாங்க முடியல திரும்பியும். இப்போ தான் எல்லாத்தையும் புதுசு மாற்றுற மாதிரி இருந்து. பட் இப்போ தான் தெரியுது ஃபால்ட் வந்து கேமரா இல்லை இங்கே அடிக்கிற வெயில்னால அப்படின்னு. ஸோ நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் அது எந்த டைமில் வந்து வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துருச்சு எனக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:53 ஆகுது. சரிங்களா, 2:53 ஆகுது. ஒரு ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இருக்கலாம் இந்த கடையில் தான். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு அப்புறம் நேராக ரூம் போண்டி தான் கிளம்புவோமா.